வேண்டாம். தமிழ்நாட்டினுடைய அரசியலை எடுத்துக்கொண்டால் முழுக்க முழுக்க அரசியல் பேசக்கூடிய இடமாக டீ கடைகள் இருந்தது. இன்னைக்கும் நீங்க போய் பாருங்க, டீ கடையில நின்றா ஒரு 2 பெரியவர் இருப்பாரு, 4 மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். எங்க தலைவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு, எங்க மக்களுக்காக இந்த திட்டத்தை இவர் செஞ்சிருக்கிறாரு, இதனால மக்கள் பயன்பெறுகிறார்கள். இல்ல இல்ல, அந்த தலைவர் செய்யற திட்டம் சரியில்லை, இவங்களால ஆட்சி செய்ய முடியாது என்று சொல்லி அரசியல் பேசக்கூடிய இடமாக டீ கடைகள் இருந்து கொண்டிருந்தது. ஆனா ஜென்சி தலைமுறையினர் டீ கடைக்கு போறது கிடையாது, அங்க பேசக்கூடிய அரசியலிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதும் கிடையாது என்பதால் நாம் செய்த மிகப்பெரிய பிழை இன்றைக்கு யார் யாரோ நம்மை ஆட்சி செய்யக்கூடிய இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். யாரோ கேள்வி கேட்பார்கள், அரசாங்கத்தை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்க வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் கிடையாது. வாக்களித்ததின் அடிப்படையிலே, அவர்களை தேர்வு செய்ததின் அடிப்படையிலே எந்த வாக்குறுதிகளை செய்து ஆட்சி அமைத்தார்களோ அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கு இளைஞர்களிடத்தில், குறிப்பாக ஜென்சி இடத்தில் வழங்கப்பட்டு இருக்கிறது. சில பேர் பேசுறத பார்க்கிறோம், எந்த அளவுக்கு தெரியுமா? ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. இது டிஎம்கே உடைய மீட்டிங்கே கிடையாது, திமுகவால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி கிடையாது. திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கார்டு கூட என்னிடத்தில் கிடையாது. ஆனா நிகழ்ச்சி நடத்த போறோம், ஜென்சின்னு பேர் வச்ச உடனே நமக்கு வரக்கூடிய விமர்சனம் என்ன தெரியுமா? ஜென்சியா, திமுக 75 ஆண்டு காலத்திற்கு மேலாக கட்சி நடத்துது, 100 ஆண்டு காலத்தை கடந்த தலைவர்கள் இருக்கிறார்கள், அங்க எங்க ஜென்சி இருக்கிறார்கள்? ஜென்சி என்றால் அது எங்க கட்சியில தான் இருக்கிறாங்கன்னு ஜென்சிக்கு மொத்தமா குத்தகை எடுத்து ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியினுடைய தோழர்களுக்கு சொல்கிறோம், அந்த கட்சியினுடைய நண்பர்களுக்கு சொல்கிறோம், இங்கு திரும்பி பாருங்கள், எந்த முதியவரும் இல்லாமல் ஜென்சி படை இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக ஒரு அணியிலே திரண்டிருக்கிறது. ஜென்சிக்கு வாடகைக்கு காப்பிரைட்ஸ் நீங்க எடுக்க வேணாம், ஆல்ரெடி திமுக வாங்கி வச்சிருக்கு. இன்றைக்கு இந்த இடத்துல கூடி வலைத்தளத்தில் இருக்கேன், ஆனா பேசினா முத்திர குத்துறாங்க, பேசினா ஐடியா பிளாக் பண்றாங்க, பேசினா எங்களுடைய குடும்பத்தையே இழுத்து பேசுறாங்க. நாகரிக அரசியலை செய்த வந்தவர்கள், மாற்று அரசியல் செய்த வந்தவர்கள், அவர்களுடைய ஆதரவாளர்கள். கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு ஈடாக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்தவுடனே ஒருவன் போடுகிறான், ஒரு மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு அவரோடு படுக்க சென்றால் அதற்கு முதலமைச்சர் பொறுப்பா என்று ஒருவன் சமூக வலைதளத்தில் பதிவிடுகிறான். அவனை கைது கூட செய்யாமல் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் இப்படி ஒரு அரசாங்கம் எதற்கு வேண்டும்? அப்போ சமூக வலைதளத்தில் பதிவை போடக்கூடியவங்க, சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்க யோசிச்சு பாருங்க. இந்த கழகத்தினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 89வது வயதிலே ட்விட்டர் தளத்தை ஆரம்பித்து சமூக வலைதளத்திலே களமாடினார். இன்றைக்கும் நீங்கள் எக்ஸ் தளத்திற்கு சென்றால் கலைஞர் என்று போட்டுவிட்டு பக்கத்திலே 89 என்று இருக்கும். ஏன் தெரியுமா? தன்னுடைய 89வது வயதிலே சமூக வலைதளத்தில் அரசியலை பேச துவங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர்களுடைய பேரன் பிள்ளைகள் நாம் அரசியல் பேசுவோம். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, 1957 அரசியலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வருது. எல்லாரும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? தோத்ததுக்கு அப்புறம் எதுக்குடா கூட்டத்தை போறீங்க, கூட்டத்தை போட்டு என்ன ஒப்பாரி வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதோ இவங்களோட அரசியல் எப்படி இருக்குன்னா, ஆட்சி அமைக்கிறது தான் அரசியல் நினைக்கிறாங்க. திமுக ஆட்சியில் இருந்தால் தலைவர் மாநிலத்தை பார்த்துக் கொள்வார், திமுக எதிர்கட்சியாக இருந்தால் தொண்டர்கள் அரசியலை பேசுவோம் என்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அரசியலுக்கு வரும் பொழுது திமுக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் வந்ததே தவிர ஆட்சி பிடிக்கணும்னு வரல. ஆனா 1957 அரசியலுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்திலிருந்து 2018 கலைஞர் மறையக்கூடிய நேரத்தில் எதிரிகள் பேசினார்கள், இனி திமுக அழிந்துவிடும். மிசாவிலே நம்முடைய முன்னாள் முதலமைச்சரை கைது செய்யும் பொழுது சொன்னார்கள், இனி திமுக அழிந்துவிடும். 2026 திமுக தோல்வி அடைந்தவுடன் மீண்டும் சொல்கிறார்கள், திமுகவால் இனி காலூன்ற முடியாது என்று. இந்த ஜென்சி தலைமுறை இருக்கும் வரைக்கும், பகுத்தறிவு மன்னவர்கள் இருக்கும் வரைக்கும் தொடர்ச்சியாக அரசியலை பேசுவோம். சமூக வலைத்தளத்தில் அவர்களுக்கு எதிராக களம் காணுவோம். வரக்கூடிய நாட்களிலாவது குறைந்தபட்சம் சமூக வலைதளங்களில் அரசியலை பேசுங்கள், அவர்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாதத்திற்கும் பதில் உரை ஆற்றுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.